வெல்கம் டு யாஸ்கா சூர்யா சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு மேக்ரோனி தான் பண்ணிருக்கேன். இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் உப்பு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டே வடிகட்டி வச்சுருக்கேன். அதுக்கு 4 சின்ன வெங்காயம், 4 பல்லாரி ரெண்டுமே கலந்துருக்கேன். தக்காளி 2, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதுவும் எடுத்திருக்கேன். பன்னீர் நான் இது வீட்டிலே செஞ்சேன். 1/2 லிட்டர் பாலுக்கு இவ்வளோ தாங்க வந்திருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஆனால் ஹோம்மேட் பண்ணினாலும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பன்னீர் மேக்ரோனி தான் செய்ய போகிறேன். இப்போ நான் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் வச்சு பிரியாணியில் ஒரு 4 சோம்பு மட்டும் போடுறேன். ரொம்ப ஸ்பைசஸ் பிடிக்காது பாப்பாவுக்கு. அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசஸ் பிடிக்குமோ அதை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருக்க ட்ரேயில் உள்ள எல்லாத்தையுமே வெங்காயம் தக்காளியெலாம் போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் இருக்குது, அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. சாரி, உங்கள்கிட்ட இந்த மசாலா போடும்போது காமிக்க, அதாவது 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சிக்கன் பொடி மட்டும் போட்டு அதுவும் எண்ணெய் பிரிகிற மாதிரி பண்ணிட்டேன். சாரி, அது மசாலா காமிக்கல. அதுக்கப்புறம் நல்லா இதுலேயும் இந்த பச்சை வாடை போகணும். இதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைதாங்க. ஆனால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இப்போ கொஞ்சமாக கறி மசாலா தூளும் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த பிரியாணி ஸ்மெல்லு, அந்த கரம் மசாலா வாடை இருக்கனால நான் இதாக போடாமல் பொடியாக கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இதையும் போட்டு 2 பத்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பன்னீரை நம்ம எடுத்து தூவி விட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே போடனா போட்டுக்கோங்க. எங்கள் பாப்பாவுக்கு தூவி விட்டால் மட்டும்தான் பிடிக்கும். நீங்கள் அப்படியே போடுறனா போட்டுக்கோங்க. இல்லை ஒரு பேனில் எண்ணெய், உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் போட்டு அந்த மாதிரி ஃப்ரையும் பண்ணலாம். அது ஒரு வாட்டி செஞ்சு காமிக்கிறேன். எங்கள் பாப்பாவுக்கு இப்படி தான் சாப்பிட்ட ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இப்படி போட்டுக்கிட்டு, உங்களுக்கு க்யூபா வேணால் க்யூபா போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மட்டும் வேக வைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மேக்ரோனி வந்துருச்சு, இந்த மசாலா வந்துருச்சு. இப்போ இத்தினூண்டு எதுக்கு போடுறேன்னா, இந்த உப்பு கல் உப்பு போட்டிருக்கோம்ல, அதனால நான் கரையிறதுக்காண்டி கொஞ்சம் அந்த கொதிக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க. அதே மாதிரி இதை நம்ம வேக வைக்கும் போது வடிக்கும் போது ரன்னிங் வாட்டரில் கொஞ்சம் விட்டு பண்ணணுங்க. அவ்வளோதான். கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், அவ்வளோதாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாப்பாவுக்கு மட்டும் கொடுத்து விடலை, பசங்களுக்கும் சேர்த்து தான் நான் எப்போவுமே செய்வேன். இதெல்லாம் கேட்டால் ஏன்னா பசங்க அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் இது ஸ்கூலில் கொடுத்து விடக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் ரேராக இருக்கும் பாருங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது பன்னீர் வச்சா அழகாக இருக்குன்றக்காம அதை எடுத்துருவேன். இது பசங்களுக்கு, இது பாப்பாவுக்கு பசங்களுக்கு சேர்த்து தான் கொடுப்பேன். அதோட டொமேட்டோ சாஸ், அவ்வளோதான்.